ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டான ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குருமா தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு கேரட் சீவரில் வந்து நல்லா துருக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு கூட ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறமேட்டு எண்ணெய், சர்க்கரை, உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா சப்பாத்தி வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஹார்டாக போயிடும். நல்லா நீங்கள் வந்து தண்ணி தெளித்து மாவை வந்து பிசைறதுல தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து மாவை பிணைஞ்சிக்கிட்டேன். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி அது தனியாக வச்சிட்டேன். இப்போ வந்து தக்காளி குருமா செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோட்டி எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுறதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். வணக்கினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 3 தக்காளியை நல்லா கழுவிட்டுட்டு நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்கு வந்து இப்பயே வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். என்னென்ன அரைக்கிறேன்னு சொல்கிறேன் வாங்க. தேங்காய், அரை தக்காளி, ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை 1, கிராம்பு 1. இதை வந்து நீங்கள் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. அது கூடவே வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கறனால வந்து குழம்பு வந்து சீக்கிரமாக திக்னஸ் ஆயிரும். அதனால் வந்து தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குருமா செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ எனக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நல்லா எடுத்து கிண்டி விடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கிறனால வந்து குழம்பு வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்து நல்லா ஒரு கிண்டிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். குழம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எண்ணெய் நல்லா